குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டமே மாஃபியா பிடியிலையும் குவாரி முதலாளிகளோட, இன்னும் சொல்ல போனா அவங்களோட கையில தான் இருக்கு, இதை தடுக்க ஆளே இல்லை அப்படின்னு காங்கிரஸ் எம்எல்ஏ கத்பட் சொல்லியிருக்காங்க. கூட்டணிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இப்பதான் முடிச்சு வச்சோம், அதுக்குள்ள மீண்டுமா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ். தளபதி விஜய் அவர்களின் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி டைம்ஸ் கோட் என்கிற படம் வெளியான நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்துவது ஒன்றும் திமுகவுடைய நோக்கம் அல்ல என்று மறுத்து பேசியிருக்கார் அமைச்சர் ஏவா வேலு. தெலுங்கானாவில் பழங்குடியின பெண் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறதுனால பதற்றம் உருவாகி இருக்கு. 10 எரியுது, மிகப்பெரிய அளவில் வெடிக்குமா அப்படின்ற சூழல் ஏற்பட்டிருக்கு. அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது மத்திய அரசு. முதல் முறையாக சிறை செல்வோருக்கு ஏன் தனி சிறை வைக்க கூடாது, அவங்கெல்லாம் உள்ள போய் உடனடியாக கெட்டு போறாங்களே, அதை ஏன் தடுக்க கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்றம் தமிழக அரசை நோக்கி கேள்வி எழுப்பி இருக்கிறது. சீக்கிரம் முடிவு பண்ணுங்கப்பா. 2600 உதவி அறுவை சிகிச்சை பணியிடங்களை உடனே நிரப்புங்க, என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அடிக்கிறாரு. சிங்கம் நரி அப்படின்ற மாதிரி கதைகளையும் சொல்லியிருக்கார். இதற்கு மாசு பதில் சொல்லியிருக்கார். பார்க்கலாம் அவரங்களை. தமிழக பள்ளி மாணவர்கள் 60 விழுக்காடு பேர் அரசு பள்ளிகளை தான் படிக்கிறாங்க. ஆனாலும் தமிழக பள்ளிகளை கல்வித்தரம் சரியில்லை அப்படின்னு முந்தானத்து பேசின மாதிரியே இன்னைக்கு பேசியிருக்கிறார் தமிழக ஆளுநர் RN ரவி. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட். ஆமா, இப்ப கூட விளவங்கோட்டில் ஜெயிச்சாங்களே அவங்க தானே? அவங்களே தான் ரீப்ளேஸ் ஆனவங்க. முன்னாடி அங்க இருந்தவங்களுக்கு பாஜகவில் சென்றதால் அங்க இடைத்தேர்தல், அங்கு நின்று பெருவாரியான வாக்குகளை பெற்றிருந்தார். பண்றது என்ன அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை. கன்னியாகுமரி மாவட்டத்துல கனிம வளங்கள் அவ்வளவு கொட்டி கிடக்குங்க. இது வந்து படித்த மாவட்டம், எல்லோருமே இயற்கையை பத்தி அறிந்த மாவட்டம் அப்படி இருக்கு. ஆனா இது மணல் மாஃபியாக்களும் அந்த கனிம வள கொள்ளை மாஃபியாக்கள்கிட்டையும் மாவட்டமே போய் அடமானம் வச்சு கிடக்குது. போறதுனால சாலையெல்லாம் குண்டும் குழியுமா ஆகுது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள். என்னங்க திமுக அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? அதாவது நேத்து தான் நினைக்கிறேன் ஒரு ட்வீட்டை போட்டு ராகுல் காந்தி வந்து காங்கிரஸுக்கும் திமுகவும் எந்த விரிசலுமே இல்லப்பா, அப்படியே கான்கிரீட் மாதிரி ஃபெவிகால் மாதிரி நாங்கெல்லாம் அப்படியே ஒட்டி ஈருடல் ஓர் உயிராக அப்படின்ற மாதிரி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. சென்னைக்கு வந்த உடனே என்னுடைய சகோதரர் ஸ்டாலின் அவர்களோட நாங்க வந்து சைக்கிள் ரைட் பண்ண போறோம்லாம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் போட்டுருந்தாங்களா, போட்டோம் பாத்தீங்களா, பாத்துலாங்களா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தீங்களா? சும்மா பேசாதீங்கப்பா. அதிமுகவுக்கும் காங்கிரஸ்ன்றீங்க, இந்த பக்கம் தாவேக்காவும் காங்கிரஸ்ன்றீங்க, எல்லாம் பேசக்கூடாதுப்பா. என்ன பாரு, ராகுல் காந்தி தாவேக்கா மாநாட்டுக்கு வராருன்னு சொல்றீங்க, எல்லாம் பேசுறீங்க நீங்க. அவரே போட்டிருக்காரு, அப்போடா முடிஞ்சுரா பிரச்சனை அப்படின்ற மாதிரி மைண்ட் வாஷ்ல இருந்தது. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏது இவங்களுக்கு போக வேண்டியது போகலையோ, இப்பதான் வந்திருக்காங்க, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க மேல தப்பா சொல்றாங்க. பட் உண்மையில என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. பயங்கரமா பொங்கி இருக்காங்க. ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. மலையா வெட்டி கடத்துறாங்க. யாருமே கண்டுக்கிறது இல்ல. என்னப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. இல்ல கன்னியாகுமரி மாவட்டமே எப்படி ஒரு மாவட்டமே இப்படிதான் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். பொது நலன் கருதி கருத்துக்கள் வெளியிட்டு கன்னியாகுமரியில 6 எம்எல்ஏ இருப்பாங்கல்ல, 6 தொகுதி இருக்கும்ல, அங்க உள்ள எந்த எம்எல்ஏமே பேசல, அவங்க மட்டும் பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க தொகுதியில நிறைய குவாரிகள் இருக்கும் விளவங்கோட்டுல, அதனால அவங்க மக்கள் பேசியிருப்பாங்க. காங்கிரஸ்னாலே மக்களுக்கான 1947ல சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே அவங்கதான். சரி, அதை விடுங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்பா என்ன சொன்னாப்ல, ஏங்க மலையை உடைச்சு கடத்துறோம், மலையை உடைக்கிறோம் சொல்லிட்டு எங்க உடைச்சு அனுப்புறோம்? என்ன பாகிஸ்தானுக்கு அனுப்புறோம்? பக்கத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளாவுக்கு தானே அனுப்புறோம் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. என்னங்க ஒன்னா இருந்தது. மலையாளிகள் நம்ம சகோதரர்கள், நம்ம வந்து மண்ணு கொடுப்போம், கல்லு கொடுப்போம், நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். அணை கட்டுவாங்க, அதுக்கெல்லாம் நம்ம இங்க இருந்து கொடுப்போம். என்ன ஒரு கொடுக்கறது, அணை கட்டுறதுக்கு கல்லு கொடுக்க கூடாதா? ஒரு என்ன கல் மனசு கொண்டவங்களா இருக்கீங்களேப்பா. பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஏவா வேலு அவர்கள் இன்னைக்கு திமுகவுடைய அமைச்சர்களே மிக முக்கியமான அமைச்சர்னா ஐயா தான். பற்ற வைத்த நெருப்பு ஒன்று புக்கு வெளியிட்டு விழானா புத்தகம் வெளியிடணும், அங்க போய் ஆளை கூட்டு வந்து பத்த வச்சு. இப்ப என்னன்னா ஐயா வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, விஜய் அவர்களை தடுக்கிறதுக்காக நீங்க சில வேலைகளை செய்றீங்க, அதுவும் படம் இன்னைக்கு வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் அப்படிங்கிற அந்த படம் வந்து வெளியாயிருக்கு இல்லையா, கோட். அந்த கோட் வெளியான நேரத்துல நீங்க அந்த படத்துக்கு நிறைய நெருக்கடி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வரப்போற தாவைக்காம மாநாட்டுக்கு கூட நீங்க வந்து நிறைய நெருக்கடிகள் கொடுப்பதாகவும், அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடைகளை ஏற்படுத்துறதாகவும் சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க திமுக ஆட்சியை பிடிப்பதற்காக உருவான இயக்கம் கிடையாது,
அது தமிழர்களுடைய நலனுக்காக உருவான இயக்கம். நாங்க வந்து மத்தவங்க வந்தா வாழ்த்து சொல்லுவோம், அவங்க நல்லபடியா ஜெயிச்சாங்கன்னா ஜெயிச்சுட்டு போட்டோம், எங்களுக்கு என்ன கவலை, நாங்க மத்தவங்களை பார்த்து பொறாமையெல்லாம் பட மாட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாக வெள்ளந்தியாக நல்ல மனசோட சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. வெளியில எல்லாம் பட்டவர்த்தனமா தெரியுது. திமுக தான் பண்ணு 21 கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு படத்துல ஒரு கட் அவுட் இல்ல. சத்யம் சினிமாஸ் வழியா தான் வந்தேன் நானு. ஒரு கட் அவுட் கிடையாது. அதாவது அந்த எந்த தியேட்டர்ல என்ன படம் ஓடுன்றது அந்த வைப்பாங்க தெரியுங்களா, நோட்டீஸ் போர்டு மாதிரி அது மட்டும் ஒரு கட் அவுட் கூட இல்ல. ஒரு அடிக்கு ஒரு அடி கட் அவுட் கூட கிடையாது. இப்படியாங்க இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஒண்ணு கூட கிடையாது. தூத்துக்குடி பாலகிருஷ்ண ரோட்னா அந்த ரோடு ஃபுல்லாவே கட் அவுட்டா கிடக்கும். கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் மற்றபடி யூடியூபர்ஸ் எல்லாம் வேற மாதிரி வேற லெவல் 1000 கோடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த விழாவுக்காக அவர் என்னன்னா சில பல ஆய்வுகளை செய்வதற்காக வந்திருக்காரு. நெடுஞ்சாலை நல்லா போட்டீங்களா, பாலம் நல்லா கட்டினீங்களா, அதெல்லாம் பொதுப்பணியினுடைய அந்த வேலைகளை கவனிக்க வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, காங்கிரஸ் எல்மே கத்பர்ட் அவங்க இங்கேயும் ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. ஆமா, என்ன சொன்னா அவரு வர்றதுக்காக சாலையை போட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, குழி எல்லாம் போட்டு அப்படியே போட்டுட்டு லைட்டா சாலை போடுறது வேற, பேட்ச் ஒர்க் வேறங்க. இது பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவருடைய வண்டி அப்படியே குலுங்காம அப்படியே ஓகே அப்படின்னு வரும். ஜப்பானுடைய சாலையில் இருக்கணும், அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. உடனே கத்பர்ட் நேர்லயே போயிட்டாங்க. நைட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, இதெல்லாம் தெரியணுங்க. அவரு தானே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், ரோடு எந்த லட்சத்துல இருக்குன்னு அவருக்கு தெரியணும்ல, நீங்க இது போட்டா எப்படி தெரியும், போடாமதான் அவருக்கு தெரியும்னு சொல்லி சத்தம் போட்டு அங்கேயே நின்ட்டாங்க. நின்ன உடனே என்னாச்சுன்னா வேற வழி இல்லாம தார் டப்பாவையும் அந்த ஜல்லியும் தூக்கிட்டு இவங்க வந்துட்டாங்க. அதே ரோட்ல அமைச்சர் வந்திருக்காரு. வந்த உடனே பார்த்துட்டு ஐயோ என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு அவர் அது சார்ந்த செய்திகள், இங்க இருந்து இங்க 13 கிலோமீட்டர் சாலையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த சாலையெல்லாம் சரி செய்யப்படும், அந்த முந்தைய அரசுனால செய்யப்பட்ட இந்த பாலம்லாம் குறுகிய அளவுல இருக்குது, அங்கெல்லாம் நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னும் சொல்ல போனா சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அறிவு பேசுற மாதிரியே பேசிட்டாப்ல பேசியிருக்காரு. ஆனா என்ன இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கு இப்படி எதிர்த்து நிக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இதுக்கு கூலா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்வுகள் வந்தா தெரியும். சிங்கம் கர்ஜிப்பதை நிறுத்தினால் நாட்டாமையும் நாட்டாமை செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை நயத்தோட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திமுக அரசையும் குறிப்பாக ஒரு 1600 உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் இல்ல அப்படின்ற மாதிரி உடனடியா போர்க்கால அடிப்படையில் பண்ணுங்கப்பா. இப்ப யாரு சிங்கம் யாரு நரி, இங்கதான் பாயிண்ட். சிங்கம் அப்படின்னு யார சொல்லலாம், தன்னை சொல்லிக்கல. சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் அவர் என்ன கதி ஆயிருப்பாரு. சிங்கத்தை வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க. அப்படிலாம் இல்லங்க, அண்ணாமலை இல்லாத குறைய திமுக தீர்த்து வச்சிருக்குங்க. அவர் அந்த மாதிரி சொல்லலாம், ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டு இருக்கிறார். சிங்கம் என்று தமிழக மக்களை சொல்லியிருக்காரு. ஓ சூப்பர் சூப்பர். தமிழக மக்கள் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அவங்கள சிங்கம் மாதிரி, அவங்களாம் அமைதியா இருக்கிறதுனால நீங்களாம் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, நரி நாட்டம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி திமுக அரச சொல்றாரு. மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை சொல்லி அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. 1600. அது குறிப்பா அந்த உதவி அறுவை சிகிச்சை அவர் மட்டுமே சொல்றாரு. மொத்தமா இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தெரியல. மொத்தமா அவர் சொல்லிருக்காரு. இதுனா காலையில ஒரு 10:38க்கு அவரு எக்ஸ் வலைதளத்துல பதிவு போடுறாருங்க. மத்தியானம் ஒரு 11:30-12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் அதற்கான பதில சொல்றாரு. இல்ல அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க மறந்துட்டீங்க. ஒரு துறையில என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்ன சொல்லுங்க. 2012 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் வந்துட்டு அந்த மருத்துவ பணியாளர் தேர்வாணையம்னு ஒரு தேர்வாரியம்னு ஒன்று அமைச்சாங்க. அதற்கு பிறகு நிறைய வேலைகளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஆட்சி நடத்த தெரிஞ்சா நடத்துங்க, இல்லன்னா ஒழுங்கா மேரத்தான் ஓட போயிருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வேற சொல்லிவிட்டாரு. இதுக்கு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் நிறைய பதில சொல்லியிருக்காரு. என்ன பதில்? பட் சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது இது பதில் இல்லவே அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. 1947 சொல்லி சரி ஓகே ஏதோ எஸ்டிடி பேசுறாரு போல அப்படின்னா இல்ல, 1947 உதவி மருத்துவர்களை நாங்க நியமிச்சிருக்கோம் அப்படின்னு பணியிடங்களை சொல்லியிருக்காரு. 1947 இந்தியா சுதந்திரம் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் அவர் எதுவும் சொல்லல. பணியிடங்களை நிரப்பி இருக்கிறோம். 6700 பணியிடங்கள் இந்த மாதிரி இருக்கு, பணியிடங்கள் நாங்க நிரப்பி இருக்கிறோம் மொத்தமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏங்க இது எல்லாத்துக்குமே அந்த 1600 உதவி அது காலியா இருக்கா இல்லையா இல்ல அதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா அதற்கு இது பதில் இல்லவே அப்படின்னா அது என்னன்றது தெரியல. ஒரு மழுப்பலான பதில் அவர் மாசு சொல்லியிருக்காரு. காட்டமா ஆரம்பிச்சாரு, ஏதாவது தெரிஞ்சா பேசணும், தெரியாமலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இவர் பேசிருக்காரு. இவருக்கு அவரு கேட்டது புரியலையா இல்ல இவருக்கு இந்த பதில் இப்படிதான் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி தெரியல. ஏங்க அதெல்லாம் முக்கியம். 3 வருஷம் ஆட்சிக்கு வந்து போஸ்டர்லாம் அப்படியே ஒட்டியிருக்காங்க, தளபதி போஸ்டர் வந்திருக்கணுமா இல்லையா, அதான் அவர் பாப்பாரு. உடனே சில குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறார். அதாவது மருத்துவ பணியாளர்கள்
பணியாளர்கள் இடமாறுதல் அவங்க ஏதோ கோரிக்கை போராட்டம் பண்ணும்போது அவங்கள தூக்கி அடிச்சு வெளியில டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டு வேற இதுல தூக்கி போட்டீங்க, அதெல்லாம் பண்ணது அதிமுக அரசு தாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய தூபம் போடுறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதே போல இந்த ஒப்பந்த பணியாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சதும் திமுக அரசு தான். தீர்த்து வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. பட் என்னன்றதுல செவிலியர்களை இப்பதான் போராட்டம் உண்மையை மாத்தி சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம், பொய்ய திரும்ப சொல்றவங்க யாருக்கு சமானம்? அதை விடுங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளை இன்னைக்கு தமிழ்நாடு அரசை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்குது. குற்ற வழக்குகள் அதிகமாகிட்டே போகுது, அதுவும் முதல் முறையாக தெரியாம குற்றம் பண்ணிட்டு சிலர் வந்து சிறைக்கு வர்றாங்க. அவங்கெல்லாம் சிறைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா எப்படி குற்றம் பண்றோங்கிறத ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டே வெளியே போறாங்க. நீங்க சிறை நடத்துறீங்களா இல்லை யூனிவர்சிட்டி நடத்துறீங்களான்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் நமக்கு வருது. பிரைசன் டீம்டு யூனிவர்சிட்டியா பிரிசன் அதுக்கு தான் இருக்கான்ற மாதிரி. அதாவது ரீஹாபிலிட்டேஷன் இடம் தான், ரீஹாபிலிட்டேஷனுக்கான ஒரு இடம், மறுவாழ்வுக்கான இடம் வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய இடமா இருக்கா அப்படின்ற ஒரு கவலையை வந்து நீதிமன்றம் வெளிப்படுத்தும் விதமா ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன்னா அங்க நிறைய லிங்க் கிடைக்குது. இப்போ பல வழக்குகள்ல தொடர்பு தேடி அந்த வழக்கை விசாரிக்கும் போது நான் வந்து 6 மாதங்களாக நான் புழல் சிறையில் இருந்த போது எனக்கு அவரோட பழக்கம் ஏற்பட்டது, அப்போது நான் இதை செய்வதை கற்றுக்கொண்டேன், அப்ப இது இதை விட இங்கு சுலபமாகவும் மிக மலிவாகவும் கிடைக்கிறது என்பதை அங்கிருந்து நான் தருவித்துக் கொண்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய அதனால நிறைய வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சோம், அதனால எனக்கு வேலை பிடிச்சி போச்சு, நான் செட்டில் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருடைய கிரைம் ஹிஸ்டரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முதல் முறையாக சிறைக்கு வர்றவங்கள ஏன் வந்து ஒரு தனி சிறையாக வச்சு நீங்கள் அவங்களுக்கு வந்து மற்ற குற்றவாளிகளோடு அல்லது மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தாமல் தொடர்பு வராமல் பார்த்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து கேட்டிருக்காங்க. அது குறித்து ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுட்டு அதை கேள்வியாக கேட்டிருக்காங்க. இருக்கிற சிறைகளிலே அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்றது நீதிமன்றம் தான் உறுதிப்படுத்தணும். இதை தாண்டி இது போன்ற புதிய சிறை அப்படின்னா அதுக்கு யாருங்க கல் மண் செங்கல் பட்ஜெட் அப்படின்றது, இதை தாண்டி இதை கட்டினா சில பல கோடிகள் ஸ்வீட் பாக்ஸ்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் செவி சாய்ப்பார்களா ஆட்சியாளர்கள்? ஒருவேளை பிளாக்கா பிரிச்சுருவாங்க போல, அப்படிதான் ட்ரை பண்ணலாமா, பார்க்கலாம். தெலங்கானா மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு. 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு திரும்பும்போது ஆட்டோல வர்றாங்க. சரி, ஆட்டோல வரும்போது அந்த ஆட்டோவை ஓட்டிய ஓட்டுநர் அவரை பாலியல் பலாத்காரம் செய்ய முற்படுகிறார். அதற்கு அவர் இணங்க மறுத்ததுனால கட்டையை வச்சு தாக்கிறார். அவங்க வந்து எங்கன்னா ரோட்ல கிடக்குறாங்க. சரி, இது ஏதோ அடையாளம் தெரியாத வாகனம் அவங்களை இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் அந்த நடவடிக்கையை தொடங்கி அவங்க விசாரிக்கிறாங்க. மயக்கத்துல இருந்த அந்த பெண் பிற்பாடு நினைவு வந்த பிறகு இந்த விஷயத்தை சொல்றாங்க. கடந்த மாதம் 31ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கிறதாகவும், அதுக்கப்புறமா 1ஆம் தேதிக்கு மேலதான் அவங்க சுயநினைவு வந்து அந்த விஷயங்களை சொன்ன உடனே காவல்துறை சுறுசுறுப்படைஞ்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மிகப்பெரிய சம்பவம் நடந்து அவங்க வந்து பழங்குடியின பெண் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இதை தாண்டி அந்த ஆட்டோ ஓட்டுநர் சார்ந்த சமூகம் அப்படிங்கிறது அவர் சிறுபான்மையினர் சமூகமா இருக்காரு. சோ இது வந்து வேற மாதிரியான மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அப்படிங்கிறதுனால பல கணக்குகளை போட்டு மணிப்பூர்ல நீங்க அப்படி பண்ணீங்களே, இங்க இது நடக்குது, இதை கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு கண்டனம், இதுக்கு நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகமே பார்த்துட்டு இருக்குது. ஆனால் இதற்கான நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி பழங்குடியினர் அப்படின்றவங்க ரொம்ப தீவிரமான போராட்டம் நடக்கிறாங்க. இது கேட்க தானே செய்வாங்க. இன்றைக்கு வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இது என்னன்னா, நானுமே அதான் சொல்றேன், ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை செய்தவர் குற்றவாளி அப்படின்னு பார்க்காம அதுக்கு உள்ள போய் பாதிக்கப்பட்ட பெண் எந்த சமூகத்தை சார்ந்தவங்க, குற்றவாளி எந்த சமூகத்தை சார்ந்தவர், இது இல்ல, இது இப்படி எல்லாம் பாக்குறதுன்றது வந்து என்னன்றது தெரியல. நடவடிக்கை எடுக்கணும். அவர் யாரா இருந்தா என்ன, குற்றம் செய்திருந்தா என்ன நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இது பெரிய கலவரமாக, ஏன்னா 10 எரியுது, ஒரு ஸ்பார்க் ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட தெலுங்கானா மாதிரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தகவல்கள் அங்கிருந்து வருது. இதுக்கு முன்னாடியுமே மணிப்பூர் சம்பவத்தில் வந்துட்டு இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள்லாம் பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சாங்க. ஆனா அதற்கு பிறகு சந்தேஷ்காலில நடந்ததுக்கோ இல்ல அண்மையில மேற்குவங்கத்தில் நடந்ததுக்கோ அவங்க பெருசா வாய் திறந்த மாதிரி தெரியல. இப்போ விளையாட்டுத்துறையை சார்ந்த ஒலிம்பிக்ல போயிட்டு பதக்கத்தை கோட்டை விட்டவர் வினேஷ் போகத் அவர்கள், அவங்களுமே போய் காங்கிரஸ் கட்சியில போய் ராகுல் காந்தியை பார்த்தோன்னே இதை உடனே பாஜக சேர்ந்தவங்க என்ன சொன்னா, பாத்தீங்களா என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, நிக்க போறாங்களா சொல்றாங்க. பட் இது ஏற்கனவே உடனே வந்து போய் நிக்கிறாங்க. எல்லாத்துக்குள்ளயுமே அரசியல் இருக்கு அப்படின்னா என்னதாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படிதாங்க நீதி கிடைக்கும் அப்படின்றது பொதுமக்கள், எந்த அமைப்பையும் சாராதவர்கள், கட்சி சாராதவர்களுடைய பயமா இருக்கு. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள், அவர் எப்பவுமே பேசினாலே அது வந்து கான்ட்ரவர்சின்னு தான் சொல்லணும். 2 நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழகத்துல வந்துட்டு பாடத்திட்டம் சரியில்லை, அது நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு கொடுமை என்னன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு
இன்னைக்கு தான் உதயநிதி அவர்கள் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கிறாப்ல. அதுக்குள்ள அவர் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தெரியல இந்த சொன்னதுக்கு அவர் பதில் சொன்னாரா இல்ல ஏற்கனவே சொன்னதுக்கு பதில் சொன்னாரா அப்படின்னு தெரியல. தெரியல. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தமிழகத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 60 விழுக்காடு மாணவர்கள் அரசு பள்ளியில படிக்கிறாங்க. ஆனாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் கல்வி தரம் இல்லை, ஆசிரியர்களுடைய அந்த போதுமான அந்த கற்றல் முறைகள் வந்து கற்பித்தல் முறைகள் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் வந்து பீகாரில் இங்கிருந்து எங்கள் பாட்டி வந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம்ங்கிறது பாரதத்துக்கானது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பல்லவ பேரரசர் வந்து நாலந்தா போய் படித்தார், அதுவும் பாரதத்துக்கானது அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியாக அந்த இடத்துக்கு வந்துட்டார். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா கல்வியில் தேசிய சராசரியை விட தமிழகத்தில் வந்துட்டு தேசிய தரத்தை விட தமிழகத்தில் தரம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் வந்து கல்வி முறை நல்லா இருக்குது, அதற்கு காரணம் என்னுடைய நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். 3 வருஷத்துல எவ்வளோ பக்கத்தில் இருக்காரு இல்லைங்க, சொல்லணும்ல. ஸோ அவர் காரணம் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா அது அவங்களுடைய வைத்தறிச்சலாக. இந்த அடிப்படை வசதிகள்லாம் பள்ளிக்கூடத்துல இல்லைன்னு சொல்றாங்கயா, அது கொஞ்சம் கவனம். அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ என்னன்னா, அந்த மாதிரியெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வைத்தறிச்சல் பிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம், அவங்க அதனால அப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு சில வார்த்தைகள்லாம் சொல்லி விமர்சனங்களை தொடங்கிட்டாரு. ஸோ இப்படி முட்டலுமா போயிட்டு இருக்கு. நிறைய படித்தவர்கள் இருக்காங்க, பல துறைகள்ல கோலோச்சக்கூடியவர்கள் இருக்காங்க, ஒரு வார்த்தை நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? தமிழ் வழி கல்வி தான், தமிழ் மாநில பாடத்திட்டம் தான். இதுல குறை இருக்கு அப்படின்னா அவங்க சொல்றவங்க எல்லாம் வந்து வைத்தறிச்சல் பிடிச்சி தான் சொல்றாங்க. முக்கியமா ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்னன்னா, அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் சிலிக்கான் வேலியில வேலை பார்க்குற மருத்துவர்கள் கூட தமிழ்நாட்டில் படிச்சுட்டு அரசு பள்ளியில் படிச்சுட்டு போனவங்க, அதெல்லாம் தெரியாம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அண்ணாமலை இல்லாத குறை ஆளுநர் போக்கிட்டாரு. ஐயா, அதாவது பிஎம் ஸ்ரீ அந்த கல்வி திட்டம் நினைக்கிறேன். அந்த கல்வி திட்டத்துல வந்து ஆரம்பத்துல திமுக கவர்மெண்ட் சேர்றோம்னு சொல்லுச்சு, கையெழுத்து போடுறோம்னு சொல்லுச்சு. ஆனா என்னமோ பெருசா நாங்களா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஆரம்பத்துல நீங்க சொல்லிருப்பீங்க, சரி பணம் வரும்னு நாங்க நினைச்சிருப்போம், அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆப்பு வைப்பீங்களோ, அதுக்கான பிரச்சனைகள் ஏதோ வந்துருமோ அப்படின்னா, அப்ப நாங்க எங்க ஸ்கூல்ல நாங்களா எப்படி நடத்துறது அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச உடனே நாங்க உடனே அப்படின்ற மாதிரி நாங்க சொல்றோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. பட் இது என்னன்றது தெரியல. தரம் பற்றின விவாதங்கள் வந்திருக்கு அப்படின்னா, ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் அந்த தரக்குறைவான பாடத்திட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு பார்வை வருது. ரெண்டாவது, ஏற்றுக்கொள்ள காலதாமதம் படுத்திய மாநிலங்களுமே பிற்பாடு அதை ஏற்றுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வருது. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. குறைகள் இருந்தால் அந்த குறைகளை சொல்லலாம், பட் இதற்கு ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பது அப்படின்றது தெரியல. இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.